வணக்கம். சொர்ண சூத்திரம் அப்படின்ற தலைப்பில் இப்போ உங்களோட 2வது தொடரில் பேச இப்போ நான் முயற்சிக்கிறேன். ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. இதன் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி தொடரில் சொல்லியிருக்கோம், சரஸ்வதி மகாலில் சில குறிப்புகள்லாம் படித்தேன்னு சொல்லி. இதே சரஸ்வதி மகாலில் ஏராளமான சுவடிகள் நூல்கள்லாம் அந்த காலத்தில் எழுதப்பட்டவை எல்லாமே பிரிட்டிஷ் பீரியடில் அதெல்லாம் நாடு கடத்தப்பட்டது அப்படின்ற சரித்திரம்லாம் நம்ம ஏற்கனவே அறிஞ்ச விஷயந்தான். அதை விடுத்து மற்ற விஷயத்துக்கு வருவோம். இப்போ பழைய காலத்தில் ஸ்ரீ அகஸ்திய பெருமானுடைய பழைய நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா பலவிதமான போர்க்கருவிகளை அவர் உபயோகப்படுத்தினதாக சின்ன சின்ன குறிப்புகள்லாம் அதில் எழுதியிருப்பார். அது மாதிரி சில நூல்கள்லாம் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போர்க்கருவிகள்லாம் இருந்ததை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது பயன்பாடு தெரியல, ஆனால் அதோடைய பேரெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன மாதிரி ஆலாயில் ஆனது அப்படின்றது நமக்கு எந்த விதத்துலையும் தெரியல. ஏன்னா அதெல்லாம் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஆலாயாக தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட போர்க்கருவிகள்லாம் இருந்ததாக அதில் குறிப்பிட்டிருக்காரு. அதை உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி நூல்கள் கிடைக்கும்போது நீங்கள் படித்து அதை உணரலாம். மேலும் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் அவர்களுடைய உலோகச் சேர்வையை பார்த்திங்கன்னா அந்த உலோகச் சேர்வையில் உள்ள சேர்வைகள் பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னா அதில் மெட்டல் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய விஷயம் நடக்குது. அதாவது பார்த்திங்கன்னா மெட்டல் பாண்டேஜ்னா எப்படின்னா, அந்த பாண்டேஜ் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுன்னா அந்த உலோகம்லாம் ஒன்றோட ஒன்று அணுவோட ஐக்கியம் ஆகிடுது. அந்த மாதிரி ஐக்கியமான உலோகங்களை பிரிக்க முயற்சி செய்யும்போது சரியான ரேஷியோ பிரிக்க முடியறதில்ல அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மெட்டாலர்ஜியில் நமக்கு நிறையா தொடர்புகள்லாம் உண்டு. அதை சயின்டிஸ்டோட அவங்க சொல்கிற கருத்து தான் இது. அந்த மாதிரி உள்ள உலோகங்கள்லாம் அதை சரியான ரேஷியோவில் பிரிக்க முடியறதில்ல, நிறையா வேஸ்டேஜ் ஆகுது, அழிவு உண்டாகுது, இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் தான் சொல்கிறாங்க. அதனால் இங்கே மெட்டல் பாண்டேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆண்டு ஆன உலோகத்தில் இருக்கக்கூடிய கலவைகளை அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த பீடிகைலாம் எதுக்கு? இதை இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பீடிகை தான். இன்னும் உங்களுக்கு ஒரு முழுமையான செய்திகள் சொல்ல நான் இன்னும் வரல. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் இதெல்லாம் கொஞ்சம் அசை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் சொல்கிறது உங்களுக்கு உணரக்கூடும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே வாங்க. இந்த மெட்டல் பாண்டேஜ் அப்படின்றது நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா பூமிக்கு அடியில் கூட இந்த மாதிரி ஒரு சில பாண்டேஜுகள்லாம் ஆகி ஒரு கெமிக்கல் சேஞ்செல்லாம் ஆகி ஒரு தனிமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி ஒரு தங்கமே எடுத்துக்கிட்டாலும் அது இதுக்கு முன்னாடி பல்வேறு தனிமங்களாக இருந்து அப்புறம் தான் தங்கமாக உருவாகிருக்கு அப்படின்றது தான் சித்தாந்தமே. அதனால் இதை டாக்டர் ஆஃப் எலிமெண்ட்டு, மதர் ஆஃப் எலிமெண்ட்டு அப்படின்லாம் கூட வேடிக்கையாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நிறையா விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கக்கூடும். அதனால் அதை விடுத்து அடுத்த செய்திக்கு வரேன். குடும்பம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நடைமுறையில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய தங்க நகைகள் அந்த காலத்தில் இருந்த தங்க நகைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாட்டி காலத்து தங்க நகை அப்படின்னு ஒன்று பார்த்திங்கன்னா அதில் கொடுமான வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் அலாய் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் ஸ்டாண்டர்ட் அலாய் அப்படின்றது செம்பு, வெள்ளி, அதோட கொஞ்சோண்டு நாகம், ரொம்ப சொற்பமாக இரும்பு, இந்த மாதிரி கலவைகள் தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா இந்த இரும்பு கூட ஒரு 2ஆம் பட்சம்தான். கொடுமான வரைக்கும் செம்பு, வெள்ளின்றது தான் ரொம்ப ஆதிக்கம் உள்ள ஒரு ரேஷியோவாகவே இருக்கும் அதில். ஏன்னா இப்படி செய்யக்கூடிய ஒரு தங்க நகைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அழிச்சிட்டு செய்யணும் அப்படின்னு பிற்காலத்தில் அவங்க நினச்சா கூட ரொம்ப சீக்கிரமாக தங்கத்துலேருந்து அதை ஈஸியாக பிரிக்கலாம். தங்கமும் ஒன்றும் சேதாரம் ஆகிறது கிடையாது. இது ரொம்ப ஒரு பழமையான பொற்கொள்ளர்கள்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு. இப்போ இதை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. 2வது கோல்டோட தரமும் குறையிறதில்ல. ஏன்னா கொஞ்சோண்டு ஏதோ ஒரு ஜீரோவில் உங்களுக்கு தங்கம் சேதாரமாகுமே ஒழிய கோல்டோடைய கலர் டேர்னிஷ் ஆகிறதே கிடையாது. அதனால் பழைய காலத்து அலாயின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அலாய். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால தான் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பழைய தங்க நகை இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு காரணமே அதுதான். ரொம்ப ஈஸியாக பிரிச்சுட்டு அவங்க இப்போ நவீன அலாயெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நவீன அலாயின்றது நிறைய டைப் இருக்குது. ஏன்னா இதில் நிறையா ஜுவல்லரியோடைய முதலாளிகள்லாம் கைகூத்து இருக்கிறதுனால மக்களுக்கு, பாமர மக்களுக்கு நிறையா ரகசியங்கள் தெரியாமையே போயிடுது. ஏன்னா இப்போ வந்திருக்க பவுனு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட அலாய் கொண்டதாக இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா
அந்த அலாயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தங்கமே ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும், அலாய் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை வந்து வெளியில் வராது இந்த சீக்ரெட்லாம். காரணம் என்னென்னா எல்லா முதலாளிகளும் கைகோத்து இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் வந்து ஒரு வெளியில் வர முடியாத ஒரு விஷயமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இதையும் தாண்டி 8th டேபிளில் பல்லாடியம்னு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த அந்த பல்லாடியம் மெட்டலை வந்து வெள்ளிக்கு பதிலாக அதை வச்செல்லாம் கூட ஊதி உருக்கி நகைகள்லாம் கூட செய்கிறாங்க. இந்த பல்லாடியம் என்ன பண்ணோம்னா காலப்போக்கில் வந்து இந்த நகைகளை வந்து அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால பல தொல்லைகளுக்கு நம்ம ஆளாக வாய்ப்பு இருக்குது. அதிலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தாலி குண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது முகம்னு, அது ஒரு பரம்பரையினால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. அதை மட்டும் அழிக்க மாட்டாங்க. அதனால் அதை வந்து வருடக்கணக்கில் அதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி வருடக்கணக்கில் அந்த பல்லாடியம் கலந்த தாலி முகத்தை போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு ரேடியேஷன் இருக்கும், ஒரு கதிர்வீச்சு உண்டு. அதனால் ஒரு பாதிப்பும் உண்டு. குடும்பமான வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புற்றுநோய்க்கு அது ஒரு வழி வகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம கழுத்தை நோக்கி போட்டிருக்கிறதுனால நிச்சயம் வந்து தைராய்டு கிளாண்டெல்லாம் ரொம்ப பாதித்து தைராய்டுலே வந்து ஒரு கேன்சர்லாம் கூட வந்திருக்கு அப்படின்லாம் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரியாத ஒரு 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 விஷயமாக இன்றைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ நான் சொல்ல வர்றதே என்னன்னா, நம்ம எப்படி முன்னோர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆலாய் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா, அதே ஸ்டாண்டர்ட் ஆலாய் தான், அதை ஒட்டி தான் சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் போட்டிருப்பாங்க. அந்த அலாய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து செம்பு, வெள்ளி, நாகம், இல்லை நாகம் நீங்களாக செம்பு வெள்ளி சேர்த்துட்டு தாய் சரக்காகிய தங்கத்தையும் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி அதிலலாம் பாடப்பட்டிருக்கும். அதை நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இதை வந்து ஒரு மாற்று அப்படின்ட்டு இப்போ எப்படி வந்து உங்களுக்கு இப்போ ஒரு மாஸ்டர் அலாயுன்னு, இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம நடைமுறையில் வந்து 14, 12, 15, 18, 19, 20 இப்படிலாம் ஒரு கேரட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு மாஸ்டர் அலாய் ஒன்று சேர்ப்பாங்க. இந்த மாஸ்டர் அலாய் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பேட்டன் ரைட்ஸ் உண்டு. ஆனால் நம்ம நாட்டில் தான் வந்து பேட்டன் ரைட்ஸ் இருந்தாலும் அதை கண்ணா அப்படின்னான்னு இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை தான் நான் உங்களுக்கு பல்லாடியம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டு மாஸ்டர் அலாய்ஸ்ன்னு சிலது இருக்குது. அந்த அலாய் செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு டென்சிட்டி இருக்குது, அதுக்குன்னு சில மெல்டிங் பாயிண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க ஆய்வு பண்ணி தங்கத்தோடு சேர்த்து 14, 12 இப்படி பல கேரட்ஸ் எல்லாம் கூட நடைமுறையில் இருக்குது. இன்றைக்கும் வெளிநாடுகளில் வந்து 18 கேரட்டு 12 கேரட்டு ஜுவல்ஸ்லாம் வந்து போட்டுக்கிட்டு சாதாரணமாக திடீர்னு நம்ம நாட்டில் தான் தங்கத்தில் முதலீடு பண்ணிகிட்ருக்கோம். வெளிநாட்டில் வந்து இது வந்து ஒரு ஃபேன்சியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இன்னொரு விஷயத்துக்கு வருவோம், இந்த இடத்துக்கு விட்ட இடத்துக்கே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சித்தர்கள் வந்து ஒரு ஆளாய் சொல்கிறாங்க. அதாவது தங்கத்தோட செம்பு வெள்ளி சேர்த்துக்க, தாயை சேர்த்துக்க, இது 6 மாற்று வரும். அடுத்த பாடலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப்பாக அதை சொல்லி அளவை வந்து வேறு மாதிரி சொல்லி 9 மாற்று வரும், 9.5 மாற்று வரும், 8 மாற்று வரும். இப்படி பல விதமாக அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நூல்படி நம்ம செஞ்சிட்டோம். இதை கொண்டு போய் நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா, இப்போ மிஷினில் கொடுத்தோம்னா, இப்போ அதுக்குன்னு சில கருவிகள்லாம் வந்துருச்சு. மிஷின்னா அதை கணிப்பு பண்ணுறதுக்குன்னு சில மிஷின்கள்லாம் வந்துருச்சு. அதில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த 2 கிராம் நம்ம போட்ட தங்கம் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த 2 பாகம்னு சொல்லக்கூடிய அந்த தங்கம் மட்டும்தான் அதில் இருக்கும். மற்றதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் என்ன தான் தலைகீழ நான் வந்து செம்பை கட்டி அதில் சேர்த்தேன், செம்பை கட்டி சேர்த்தேன், நாகத்தை கட்டி சேர்த்தேன், வெள்ளியை கட்டி சேர்த்தேன் அப்படின்னு நீங்கள் என்ன வந்து பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் ஒரு அலாயை செஞ்சிட்டாலும் அதெல்லாம் வந்து இந்த நவீன கணிப்பு முறைகளுக்கு முன்னாடி நிற்காது. கடைசியில் நீங்கள் போட்ட அந்த தாயின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கத்தோடே திரும்பி வர வேண்டியதுதான், கடைக்காரன் கொடுக்குற மாற்ற வாங்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அதனால் இங்கே வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ உங்கள்கிட்டே ஒரு ரசவாதி வந்து ஒரு பீஸு ஒரு இதை காமிச்சு, இது எப்படி நான் இருக்கேன், நல்லா இருக்கா பாருங்கள், கிளாரிட்டியாக இருக்கா, நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றை நீங்கள் எப்படி கணிப்பீங்க? அது என்ன மாற்றுன்னு நீங்கள் கணிப்பீங்க? அவரை பொறுத்த வரைக்கும் நூலை பார்த்துட்டு
8 மாத்து உள்ள ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு வந்துட்டேன், அகசியர் சொன்ன பாடல்லேருந்து நான் செஞ்சுட்டு வந்துட்டேன்னா இந்த குறிப்பை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமே ஒழிய, அவர் நீட்டும்போது அதை நீங்கள் என்ன மாற்ற வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? மாற்று கண்டுபிடிக்க உபாயம் உங்கள்கிட்ட இருக்கா? பாடலை நம்புகிறோம் செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான், அப்படி தானே சொல்ல முடியும். அதனால் இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மாற்றுகளை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாரியங்கள்லாம் பழைய காலத்தில் இருந்திருக்கு. அதாவது சோழர் காலத்தில் பார்த்திங்கன்னா மூலிகைக்குன்னு சில வாரியங்கள்லாம் இருந்திருக்கு. அதாவது சோழ அரசோடைய வந்து மூலிகை அப்படின்னு நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு மூலிகை அப்படின்னு ஒரு இது வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அரசு மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி தான். அதனால் கரிசலாங்கண்ணிக்குன்னு ஒரு வாரியம் வச்சுருந்தாங்க. வாரியம்னா அது ஒரு தோட்டம். அதை மாதிரி செங்கல் நீர் பூன்னு ஒரு பூ இருக்குது, ஒரு தாமரையிலே ஒரு வெரைட்டி, அதுக்கு ஒரு வாரியம் வச்சுருந்துருக்காங்க. கொடுவேலிக்கு ஒரு வாரியம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வாரியங்கள்லாம் இருந்ததாக சரித்திர சான்றுகள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தங்கத்தை மதிப்பீடு செய்கிறதுக்குன்னு சில வாரியங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி வாரியங்கள்லாம் இருந்ததாக ஒரு கல்வெட்டுகள்லாம் கூட கிடச்சிருக்கு. கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோவிந்தபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கிடச்ச கல்வெட்டு, உத்திரமேரூரில் கிடச்ச கல்வெட்டு, முக்கூடலில் கிடச்ச கல்வெட்டு, இப்படி நிறையா கல்வெட்டுகள் சொல்லிகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாரியங்கள்லாம் இருந்து தங்கங்கள்லாம் அன்னைக்கு இறக்குமதி, அன்னைக்கு அரேபியா நாடுகள்லேருந்து வந்த இப்படி நிறையா இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பேசுவோம். அங்கேருந்து வந்த நகைகள்லாம் மதிப்பீடு செஞ்சதாக ஒரு சான்றுகள்லாம் இதன் வழியாக நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நான் கேட்க வர்றதே என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சித்தர்கள் வந்து ஒரு ஆளாய் செய்கிறாங்க, அதுக்கு 8 மாத்து 9 மாத்துன்னு ஒரு பேரை கொடுத்து நூலில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ நவீனத்தில் எப்படிங்க 12 கேரட்டு 14 கேரட்டுலாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு ஆளாய் செஞ்சு எப்படி சேர்த்துருக்காங்களோ அது மாதிரி தான் எதுவுமா? ஏன்னா சரக்கெல்லாம் திட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா ஒத்து கவனித்து பாருங்கள். அதனால் இந்த கேள்வி வர்றது ரொம்ப சகஜம். என்ன இப்படி இந்த கலர் வந்து இந்த கலர் கொஞ்சம் மட்டியாக இருக்குது, அந்த கலர் மட்டியாக இருக்குது, இது இந்த கேரட்டாக இருக்குமோ இந்த கேரட்டாக இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் குழப்பம் அடைய வேண்டியதில்லை. இன்னொரு கேள்வி கேட்கலாம், இதே மாதிரி தான் சித்தர்களும் வந்து ஒரு கேரட் கணக்கில் தான் இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்களா, அதுக்கு பேர் தான் இந்த மாத்தா அப்படின்னு ஒரு கேள்வி தன்னாலே எழுது. அதனால் கண்டிப்பாக இல்லைங்க, அவங்க வந்து பொய்யை சொல்லி வைக்கலை. நீங்கள் நூல் வழியாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆளாய் செஞ்சு செம்போ வெள்ளியோ நாகமோ இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் அதர் மெட்டலோ ஏதாவது ஒன்று கட்டி ஏதோ சேர்த்து உள்ளுக்குள்ளே கொண்டு போய் தாய் சரக்காகிய தங்கத்தை சேர்த்து ஒரு ஆளாயை செஞ்சு அதுக்கு ஒரு மாற்று பேர் வச்சு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை அதை எப்படி வந்து நம்ம எப்படி டெஸ்ட்டில் எப்படிலாம் தோற்று போகுதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை. அதாவது வந்து அதோட நிச்சயம் ரசவாதம் முடிந்து விடவில்லை. அதாவது நூலில் நம்ம பார்க்கும்போது தாயை சேர்த்துக்கொள்ளு அப்படின்னு பாடலை முடிச்சிருவாங்க, மாற்று அதிகம் தானே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. சரி, நம்ம என்ன நினைப்போம், தங்கம் முடிஞ்சு போச்சு, இதை வந்து இப்போ நகைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேணால் நம்ம வந்து கடைக்கு போகாமல் வேணால் நம்ம சொந்த உபயத்துக்கு வேணால் செஞ்சு வச்சுக்கலாமே ஒழிய நிச்சயம் இதை வந்து ஒரு வியாபார பொருளாக கொண்டு போகிறதுல நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதில் பொய்யை சொல்லி வைக்கிங்களேங்க. மாற்று இந்த மாற்று முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாடல் முடிஞ்சிடும், அதோட ரசவாதம் முடியவில்லை, அதுக்கப்புறம் தான் ரசவாதமே ஆரம்பிக்குது. அதாவது இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். தாயை சேர்த்து இப்போ வந்து ஒரு ஆளாயை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாடலை அதோட முடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டியெல்லாம் வேறு மாதிரி அவங்க பாடிட்டு போயிடுவாங்க. நம்ம இதுதான் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக அது கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் ரசவாதமே ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட தாயை சேர்த்து ஒரு ஆளாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்று உயர்றதுக்குன்னு சில கை வேலைகள் அப்ஜா முறைகள்லாம் இருக்குது. அப்படி செஞ்சுக்கிட்டு போகும்போது தான், அதாவது ரசவாதத்துடைய ஒரு சின்ன சித்தாந்தமே தாழ்ந்த லோகத்தை உயர்ந்த லோகமாக மாற்றுறது, உயர்ந்த லோகத்தை தாழ்ந்த லோகமாக மாற்றுறது அப்படின்ற ஒரு சித்தாந்தம் தான். இப்போ தாழ்ந்த லோகங்களோட உயர்ந்த லோகத்தை கொஞ்சம் சேர்த்துட்டோம் ஒரு ரேஷியோ. இப்போ தாழ்ந்த லோகம் ஃபுல்லாகவே தங்கமாக மாறணும். அதுக்கப்புறம் தான் ரசவாதமே ஆரம்பிக்குதுன்னு நான் சொன்ன இடமே அதுதான். அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அதை அடுத்தடுத்து தொடர்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.